ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள், புதிய சிந்தனைகள் மற்றும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. புதன் பகவானினுடைய ஆதிக்கங்கள் கொண்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறிவாற்றல், பேச்சு திறன் மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படும். இருப்பினும் கூட அவசரமாக முடிவெடுப்பதை விட கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக வெற்றியை பெறலாம். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளானது உங்களுக்கு படிப்படியாக பார்த்தீங்கன்னா முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். மனதில் இருந்த குழப்பங்களானது விலகி தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளானது உங்களை மகிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆழ்த்தக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுனராசிக்காரர்களினுடைய வியாபார நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பொழுது பணியிடங்களில் உங்களுடைய திறமைகளானது பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். மேலதிகாரிகளினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பெற்று முக்கியமான பணிகளில் நீங்கள் ஈடுபட வாய்ப்புகளானது இருக்கும். வேலை மாற்றங்களை குறித்து புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வேலை நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலை எனக்கு பிடிக்கல, வேலையை பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன், வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நிறுவனங்களில் இருந்தும் கூட உங்களுக்கு நிறைய ஒரு அழைப்புகள்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்களானது அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மீடியா விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா காண்பார்கள். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஒப்பந்தங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனமாக ஆய்வு செய்து செயல்படுவது தான் மிக சிறந்தது. உங்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வருமானங்கள் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பணவரவு மற்றும் பொருளாதார நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா பணத்தை பொறுத்தவரையிலும், வருமானத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தி நிலையை உண்டாக்கும். பெருசாக பார்த்தீங்கன்னா குறைகள் சொல்ல முடியாது. கூடுதல் வருமானங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணமானது கைக்கு சேரும். சேமிப்பில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தினால் எதிர்கால நிதிநிலைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாகும் அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது புதிய முதலீடுகளில் ஈடுபட விரும்பினால் நிபுணர்களினுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு மன நிறைவுகளானது கிடைக்கக்கூடும். மேலுமே உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடுங்க. கணவன் மனைவியினுடைய உறவில் புரிதல்களானது மேம்படும். பெற்றோரினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் ஒரு நல்ல உறவுகள் பார்த்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பகையை மறந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நட்புக்கரம் நீட்டுவார்கள் கூட சொல்லலாம். அதேபோல் மிதுனராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் சாதகமான காலங்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். படிப்பில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும். புதிய திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்ள இது சிறந்த நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு உடல் உபாதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. ஏன்னா அவங்களுடைய ராசி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது. ஆனாலுமே கூட அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்தத்தினுடைய காரணமாக உங்களுக்கு நிறைய தூக்கமின்மை வந்து உண்டாகும். தேவையில்லாத போட்டு உங்களுடைய மனசை நீங்கள் குழப்பிகிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். அதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அல்லது தலைவலிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தினசரி யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மன அமைதியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் போதுமான தண்ணீர் அருந்துவதுமே உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 5 மற்றும் 3 ஆகிய எண்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் அப்படின்னா 5 மற்றும் 3 இந்த 3 எண்ணும் 5 எண்ணும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எண்ணின்படி வாங்குவது சிறந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள், தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளினுடைய இந்த எண்கள் நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களை சொல்லலாங்க. ஸோ இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னா முக்கிய சந்திப்புகள், தேர்வுகள் அல்லது தொழில் தொடர்பான நிகழ்வுகளில் இந்த நிறங்களை பயன்படுத்துவது உங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமை அன்றுமே விஷ்ணு அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை சமர்ப்பித்து வழிபடுவது கல்வி, தொழில் மற்றும் பணவரவை மேம்படுத்துங்க. அதே போல் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது உங்களுடைய மன அமைதியையும் நல்ல முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆடி மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அதில் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்தில் நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது உங்களுடைய குடும்ப ஒற்றுமை மற்றும் செல்வ வளத்தை அதிகரிக்கும். மேலுமே மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா போன்ற கல்வி உதவிகளை தானமாக வழங்குவது புதன் பகவானினுடைய அருளை பெற உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய தொழிலானது முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம், நல்ல பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது. பெருமையுடனும் புத்திசாலித்துடனும் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டால் பல துறைகளில் நீங்கள் வெற்றி பெறலாங்க. ஆன்மீக வழிபாடு மற்றும் தான தர்மங்களில் ஈடுபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகளானது வந்து சேருங்க. பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளானது ஏற்படும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். அதனுடைய விளைவாகவே வியாபாரங்கள் விருத்தியடையும். அதே போல் விரைய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினால சொத்துக்கள் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் அரசு வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது இப்பொழுது கைக்கூடி வரக்கூடிய நேரங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்க போகிறது. தொழிலில் புதிய யுத்திகளை கையாள்வீர்கள். அதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையானது உங்களுக்கு குறையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மைகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவார். அதே போல் பிள்ளைகளினுடைய கல்வியை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமாகவோ வெளிநாடு சம்மந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நேரங்கள். ஸோ இந்த தருணத்தையும் சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கணும். அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா
வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியலையே அப்படின்ட்டு நிறைய சிந்திப்பவங்க நினைத்து வந்தவர்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலானது சீராகக்கூடிய நேரங்கள் இது. உங்களுடைய முன்னோர்களால் கட்டப்பட்டு தற்போது பார்த்திங்கன்னா சிதிலம் அடைந்து கிடக்கக்கூடிய கோயில்களை பராமரிக்கக்கூடிய முயற்சியில் இப்போ நீங்கள் ஈடுபடுவீர்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.